நானும் ஒன்று வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். நல்லா ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரௌனி பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு சைடு அதுக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து இது நான் மைக்ரோவேவில் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், மெல்ட் பண்ணணுக்காக. நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து நல்லா வந்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பட்டர். அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒருத்தவங்க பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்மி குவான்டிட்டி, இல்லைனா நீங்கள் எல்லாத்துலேயுமே இது பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன் ஆக்சுவலாக. அண்டு கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 3 எக் சேர்த்துக்கலாம். கம்மியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 எக் போதும். நல்லா எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், யா. அப்புறம் வந்து ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி, வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாம் 1 டீஸ்பூன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் நல்லா வந்து இதுவாகிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். அந்த மிஷின் ஒன்று இருக்கும்ல, இந்த விஸ்கிங், அதுக்கு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் வந்து 1 கப் வந்து சீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணி, குட்டி பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப தேவையில்லை, 1/2 கப் கூட போதும், கம்மியாக பண்ணிங்கன்னா. அண்ட் கைஸ் 1/2 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. அண்ட் சைடில் வந்து பேக்கிங் டின்னில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, ஃப்ளார் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் அதை போர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து குக்கரை வந்து ஹீட் பண்ணி வைங்க. ஒரு நிமிஷம், ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சுருங்க பேக்கிங் டின்னை. 10 வச்சுட்டு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் வைங்க. அப்புறம் வந்து 45 மினிட்ஸ் வைங்க ஃபஸ்ட். ஆனால் எங்களுக்கு பேக் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து 1/2 hour வச்சோம். அண்ட் அப்படியுமே என்னன்னு தெரில, ஃப்ளாப் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். அது உள்ளே வந்து ஸ்பூன் இது பண்ணும்போது உள்ளே வேகலை, சைடில் வந்து, பட் ஆனால் உள்ளே வேகலை. லாவா கேக் மாதிரி இருக்குது பார்க்குறது. ஆக்சுவலாக இது ஃப்ளாப் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளே வேகவே இல்லை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உள்ளே வச்சோடனே வேகலை. பட் ஆனால் லாவா கேக் மாதிரி இருக்குது. லாவா கேக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என்ன தப்பு பண்ணுவோன்னு தெரியல. பட் ஆனால் ஏதாச்சும் உங்களுக்கு தேங்காய் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது ஃப்ளாப் தான்.